தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிக மூத்த தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார். தேமுதிக மூத்த தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேமுதிக பிரேமலதா கையில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது. குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரி இன்னைக்கு தேமுதிகவை ஆக்கிட்டாப்புல. 10 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடுது. அதில் 7 தொகுதி பிரேமலதா தன்னுடைய சொந்த சாதியான நாயுடு சமூகத்தினருக்கு வேட்பாளராக எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காப்புல. தமிழர்கள் 3 பேருக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காப்புல. இதை தமிழர்கள் புரிந்து கொள்ளணும். தேமுதிக தமிழர்களுக்கு எதிரான கட்சி, தெலுங்கர்கள் கட்சி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். பிரேமலதாவுடைய நடவடிக்கை பிடிக்காமல் தேமுதிக மூத்த தலைவர் பார்த்தசாரதி கட்சியிலிருந்து விலகுகின்றார். பார்த்தசாரதி தேமுதிகவுடைய பொது நிறுவனர் விஜயகாந்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர். அவர் தேமுதிக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர். தேமுதிக மூத்த தலைவர்கள் பலர், அருண் பாண்டியன், சுந்தராஜன், தமிழழகன் உள்ளிட்டோர் விஜயகாந்துக்கு துரோகம் பண்ணிட்டு நிறைய பேர் மாற்றுக் கட்சியில் போய் இணைஞ்சாங்க. ஆனால் பார்த்தசாரதி மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் கட்சியில் இருக்காப்புல. நடைபெற உள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் பார்த்தசாரதி போட்டியிட சீட்டு கேட்டாப்புல. ஆனால் பிரேமலதா கண்டுகொள்ளலை. தற்பொழுது தேர்தல் அறிவித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போதும் கூட பிரேமலதா பார்த்தசாரதியை உதாசீனப்படுத்திட்டு இருக்காங்க. இதனால் மனம் வெதும்பிய பார்த்தசாரதி தேமுதிகவிலிருந்து விலகுகின்றார். தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைகின்றார்.